தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கை ஆகாஷ் டெனிசன் மரண விவகாரம் உயர்நீதிமன்ற அனுமதிப்படி ஆகாஷ் உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஆகாஷ் டெனிசன் உடல் சற்று நேரத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் 100 நாட்களை கடந்து அவரது உடலை அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வாங்க மறுத்ததால் அரசே நல்லடக்கம் செய்யும் என்று நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் வசித்து வந்த ஆகாஷ் டெலிசன் என்கிற இளைஞரை காவல்துறையினர் வழக்கு ஒன்றில் கைது செய்து அவரை காவல் நிலையத்தில் விசாரிக்கும் பொழுது அடித்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யும் பொழுது சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்புறம் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதிகாலையில் அவர் உயிரிழந்தார். மார்ச் மாதம் அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இந்த வழக்கில் அந்த காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மானாமதுரையில் தொடர் போராட்டத்தினர் குடும்பத்தினர் தற்போது வரை ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் வழக்கும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே அவரது உடலை பெற்று நல்லடக்கம் செய்ய வேண்டும் என பலமுறை நீதிமன்றம் இதுக்கு முன்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று இறுதி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதை அவர் குடும்பத்தினர் வாங்க முன்வராத காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம் அவருடைய உடலை பெற்று அவர் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதற்கான ஏற்பாடுகள் இன்று காலை முதல் நடைபெற்றது. காலை 7 மணி முதலாக காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 உதவி ஆணையாளர்கள் மற்றும் 9 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 70க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் அவர் உடலை பெற்று அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் அவருடைய குடும்பத்தினர் தற்போது மருத்துவமனைக்கு தாங்களே அந்த உடலை பெற்று ஆகாஷ் டெலிசன் உடலை பெற்று நல்லடக்கம் செய்வதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவருடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 9:15 மணிக்கு அவருடைய உடல் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்படுகிறது, மதுரையிலா அல்லது மானாமதுரையிலா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலா என்கிற விவரம் இன்னும் தெரிய வரவில்லை. அவரது குடும்பத்தினர் அது குறித்து தொடர்ந்து கலந்து ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் விருப்பப்படி நல்லடக்கம் செய்வதற்கு காவல்துறை முழு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பும் கொடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நல்ல உத்தரவை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. என்னென்று கேட்டால் 106 நாட்களை கடந்திருக்கிறது அவர் உயிரிழந்து. அவரை பிரேத பரிசோதனை செய்து தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பாதுகாப்பாக அவரது உடல் 106 நாட்களை கடந்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவே அவரது உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் தான் நீதிமன்றம் கருத்து தெரிவித்து உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் உடல் இன்னும் சற்று நேரத்தில் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மோகன், நன்றி ஹரிகிருஷ்ணன்.